இப்போ ஒரு 10 minutes இருந்தாக்கா ஸ்கிரிப்ட் பத்தி ஏதாவது கேட்கணும்னா பேசுவோம். ஓகேண்ணா. வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? இல்ல நம்ம இப்ப அது குறித்தே கூட இப்ப உங்க பிளான வந்து அப்படியே லேசா எங்ககிட்ட பேசி பார்க்கறதுனாலயும் நல்லது. நாங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஐடியா இதாகும் தானே. அப்ப நான் முன்னாடி வந்து உங்களை கேட்டதுன்றது வந்து என்னன்னா, விஷுவல் மீடியம்ன்றது ஐடியால இருக்கு நமக்கு. அது வந்து தியேட்டர் வந்து விஷுவல் மீடியம் அப்படின்றது வந்து அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாமே காட்சியா நிகழ்ற அற்புதங்கள் தான் எல்லாம். ஆனா இப்போ ஒரு கட்டத்துல என்னவா இருக்குன்னா, லாங்குவேஜ் பேஸ்டு ஸ்கிரிப்ட்ன்றது வந்து எழுதுறது, அது வசனங்களால வந்து என்ன முழுமை அடையிறது அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலுக்குள்ள வந்திருக்கு. நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்து ரேடியோ நாடகம் இதெல்லாம் ஆக்கிரமிச்ச காலகட்டம் இருக்குல்ல, படிக்கிறதுக்கே ஸ்கிரிப்ட், நாடகத்தை படிக்க முடியும்ன்ற மாதிரி, வெறும்னே படிக்க முடியும், நாவல் படிக்கிற மாதிரியே ஒண்ணு. இப்ப என்னன்னா ஆமா, இப்ப நமக்கு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல இந்த காம்படிஷன் டிராமா எல்லாம் பண்றாங்கல்ல, காட்சி ஒன்றுன்னு எழுதியே கொடுத்திருப்பாங்க அந்த டீச்சரு. பசங்க அந்த காட்சி ஒன்று பாத்திரங்கள்னு படிப்பாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப நாள் எதுக்கு அது போய் டைம் வேஸ்ட் பண்றீங்கன்ற மாதிரி நம்ம ரொம்ப டெக்னிக்கலா சொல்லிடுவோம். அது வேணாங்க, நீங்க தான் செய்யறீங்களா எங்களுக்கு புரியுதுன்னு சொல்லுவோம். எனக்கு வந்து இப்ப ஒரு கொஞ்சம் சமீப காலத்துலதான் அதுக்கான கிளாரிட்டி கிடைச்சது. என்னன்னா, டெக்ஸ்ட்ல வந்து புக்ல வந்து அப்படித்தானே இருக்கு, பிரிண்டட் ஃபார்ம்ல அப்படிதான் இருக்கு. காட்சி ஒன்று, காட்சி 2 அப்படின்னு இருக்கு. கதை மாறுதல்கள், இந்த இதுக்கு வந்து இடம் பூங்கா, இல்ல வந்து வீடுன்னு வந்து என்ன வராண்டா, பால்கனி, அந்த அளவுக்கு எல்லாம் கூட சொல்ற அந்த பழக்கம் இருக்குல்ல, இது வழியா வந்த மாதிரி எனக்கு படுது. அப்ப இப்போ திரும்ப நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் மேக்கிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்றது விஷுவலா கட்டமைக்கப்படுறதா, இந்த வசனங்களுக்கும் இடம் இருக்கு, இந்த கூறுகள் இருக்கு. ஆனா காட்சியா தானே விரியுது எழுதும் போது நமக்கு. அததான் வந்து பேச வேண்டியதா இருக்கு. இப்ப ஆக்டருக்கு ஒரு இது வந்து ஒரு ஸ்பேஸ் விட வேண்டியிருக்கு. நீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரா வந்து ஆக்டருக்கு ஒரு ஸ்பேஸ் விட வேண்டியிருக்கு, லைட்டிங் டிசைனருக்கு ஒரு ஸ்பேஸ் விட வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் நீங்க பூர்ணமா எழுதி முடிச்சிட முடியாது. அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன இடம் இருக்குன்றது ஒண்ணு இருக்கு. அப்ப இவ்வளவு மனசுல வச்சு அது வேற ஒண்ணா வந்து வேற ஒரு டைமென்ஷன் எடுக்க போது, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் இருக்க போது, அவங்களோட கற்பனைகளுக்கு பெரும் வந்து தீனி போட போகுது அப்படின்ற இவ்வளவு லேயர் இருக்குல்ல. இதுதான் வந்து நம்ம பேசணும்ன்ற மாதிரி எனக்கு பட்டுச்சு. அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல, உங்களோட வியூல இது என்ன ஆக்சுவலா அப்படின்னாக்கா, இப்போ விஷுவல் மீடியம், ஓகே, விஷுவல் மீடியம்ல சவுண்ட் இல்லாம வெறும் விஷுவல் மீடியம் கிடையாது. சவுண்ட்னா என்ன சவுண்ட் இருக்கு? சவுண்டுங்கிறது வந்துட்டு எதனுடைய சவுண்டு? முதல் வந்து அது பார்வையாளர்களை பொறுத்து, ரீஜனை பொறுத்து. ஏன்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அதுக்கான ரீச்சிங் கேப்பபிலிட்டி இருக்குது. எப்படி ஒரு பொருளை பார்க்கிறோமோ அதே போல் ஒரு பொருளிலிருந்து வரக்கூடிய ஒளியை கண்ணை மூடிக்கொண்டு கேட்கும் பொழுதும் வேறு ஒரு தளத்தில் புரிதல் ஏற்படுது. அப்ப இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னாக்கா, லைட்டிங் டிசைனருக்கு ஒரு வேலை இருக்கு, மியூசிக் பார்ட்டிக்கு ஒரு வேலை இருக்குது, செட் டிசைனருக்கு ஒரு வேலை இருக்கு. அப்படின்னா பக்கத்துல வைக்கிற சிங்கிள் கிடையாது. அது நாடகங்கிறது ஒரு அண்டாக்குள்ள ஊத்துற அத்தனை விதமான திரவ பொருளும் ஒன்னா சேர ஹோமோஜீனியஸ். அது ஒரு ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் கிடையாது. ஹோமோஜீனியஸ்னா ஒன்றரை கலந்தது. பால், டீ தூள், சர்க்கரை, இதெல்லாம் கலந்த பிறகு கடைசியில டீல வந்து பால் மட்டும் தனியா இருக்காது, சர்க்கரை மட்டும் தனியா இருக்காது. பட் அதனுடைய சுவையெல்லாம் அதுல இருக்கும், குடிக்கும்போது சுவை இருக்கும். அதே மாதிரிதான் லைட்டிங் டிசைன் அதுல இருக்கும், செட் டிசைன் அதுல இருக்கும், எல்லாத்தினுடைய டோட்டல். ஒரே ஒரு நிமிஷம், இப்ப டெக்னிக்கல் பிரச்சனை வந்திருக்கு. பிரசாந்த் சொல்றாரு முடிஞ்சா இதுல வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் நம்ம. அதுக்கான இது வந்து வந்துருச்சு, நோட்டிபிகேஷன் வந்துருச்சா? டக்குனு எக்ஸிட் ஆயிடுவோம், ஆனா திரும்ப வந்துடலாம். பேசுங்க, நீங்க பேசுங்க. 45 minutes இல்லையா? ஆயிட்டு இருக்கோம்ல, நீங்க பேசலாம்ண்ணா. அது அப்படி கட் ஆயிடுச்சுன்னா நம்ம திரும்ப ஜாயின் பண்ணிக்குவோம். ஓகே இது என்ன கொஞ்சம் இருக்கு. ஒருவேளை நம்ம இது பேசுறது கரெக்டா இருந்தாக்க இதுல ஒரு 10 நிமிஷத்தை சேர்த்துக்கலாம். அதுதான்
இல்ல அதுதான் கரெக்ட். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் பிரேக் பண்ணதுக்கு என்னன்னா அவர் கரெக்டா எடுத்து வச்சுட்டாரு. ஏன்னா இன்னும் அப்படின்னு போகாம திரும்ப இதே ஐடியில ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் வந்து 2 விதமான ஸ்கிரிப்ட் இருக்குது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 2 விதமான ஸ்கிரிப்ட் தான் நான் நினைக்கிறேன். ஒண்ணு, யாரோ ஒருத்தர் வந்து கை நிறைய பேப்பரும் பேனா எடுத்துட்டு ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு அவர் மனசுல என்ன தோணுதோ அதனுடைய முழு நரேஷன், முழு வந்து கதையையும் ஒரு காட்சிகளையும் வசனங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து அவருடைய எண்ணத்தையும் ஆசையும் தீர்த்து எல்லாத்தையும் பேப்பர் ஃபுல்லா தீர்த்துட்டு கட்டி கொண்டாந்து ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாரு. இல்லைன்னா அவரே ஒரு நாடகம் நடிகர்களை கூப்பிட்டு நடிச்சு வச்சுட்டு போயிடுவாரு. இல்லைன்னா ஏதாவது நோட்ல வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு லைப்ரரியில வச்சுட்டு அவர் காணாம போயிடுவாரு. இது ஒருத்தர் இருக்கார். இன்னொருத்தர் எப்படி நாடகம் பண்றாரு அப்படின்னாக்கா நாடகம் போடணும்னு தோணும். அவருக்கு நாடகம் போடணும்னு தோணும். அவரு நாடகம் போடணும்னு தோன்ற ஆட்களோட போய் பேசி கூட்டி உட்கார்ந்து 10 பேர் ஒன்னா சேர்ந்து உட்காந்துருவாங்க. உட்கார்ந்து கலந்து அவங்க வந்து பேசி பேசி அவங்களுடைய கலந்துரையாடி அது ஒரு ஃபார்முக்கு வருவாங்க. அவங்க அதுக்கு பேர் தான் இந்த இம்ப்ரோவைசேஷன் சொல்றாங்க, அது சொல்றாங்க, எது வேணாலும் சொல்லிக்கிட்டோம். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆத்தர் எழுதின ஸ்டோரி கிடையாது. இது ஒரு ஆத்தர் எழுதின ஸ்கிரிப்ட் கிடையாது. அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த அத்தனை பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரொம்ப மினிமமா தான் வெளியே வந்திருக்கு இதுவரையும். அது ஒன்றும் அதிகமா வந்துடல. தனியா உட்காந்து எழுதுனதுதான் அதிகம் வந்திருக்குது. அது என்ன, அது வந்து ஃபுல் அத்தாரிட்டேட்டிவ். அவருக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, யாரும் எந்த குறுக்கீடும் கிடையாது. நினைச்சது சாதிச்சுட்டு அது உள்ள இருக்க வச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அதை வந்து செய்யக்கூடிய அந்த இது ஒரு நாடகமா எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தோணல் யாருக்கு ஏற்படுதோ அவர் வந்து டைரக்டரா மாறிடுறாரு, நெறியாளனா மாறிடுறாரு. அந்த ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போய் ஓரமா உட்காந்துட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா அவருக்குள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நரம்பு அவருக்குள்ள வந்து பின்னொன்னு அவர் அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசுல வந்துட்டு ஒரு கனவு வந்து வருது அவருக்கு. அதுக்கு தேர்ந்த ஆட்களை வந்து அதுக்கப்புறம் போய் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இந்த ஸ்கிரிப்டை வந்து கொண்டு போய் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அனுபவிச்சா தான் வந்து தனக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு ஈர்ப்பை வந்து அது வந்து பரிமாறுறாரு நரேட்டிவ். அந்த பெஸ்ட்டை அவர் அனுபவிச்ச அந்த அனுபவத்தை எல்லாத்தையும் அவங்க ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுக்குறாரு. அதுல யாரெல்லாம் வந்து அந்த இதை சாப்பிட்டு சிலாகிச்சு போய் சந்தோஷப்பட்டு அதுக்குள்ள இருக்க வந்து தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிறாங்களோ அவங்கள நடிகர்களாகி என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் ஏத்துக்கிட்டு அந்த நாடகத்தை வந்து முடிச்சு கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. இதுதான் வந்து ஒரு டோட்டல் ஸ்கிரிப்டினுடைய வேலையாவே இருக்குது. அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்க ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது வந்து கவிதை எழுதுற மாதிரி எழுதிட முடியாது. ஆனா கவிதை எழுதணும். அதுல நாவல் எழுதுற மாதிரி அதை எழுதிட முடியாது. ஆனா நாவல் தன்மை இருக்கணும், நாவல்ட்டி இருக்கணும். ஒரு நாடகத்துக்கு வந்து ஒரு நாவல்ட்டி இருக்கணும். ஒரு சிறுகதையினுடைய இந்த வீரியம் வந்து அதுல இருக்கணும். ஆனா சிறுகதையாகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து எடுத்து நடத்துறவங்க வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மர், ஒரு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு நபர் போய் அதை வந்து அந்த எழுத்தை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறான். இருக்கிற வரியெல்லாம் அந்த புக்ல இருந்து ஒண்ணு அப்படி உருவி எடுத்து என்ன உள்ள அப்படி உள்ள வாங்கிக்கிட்டு அவன் அந்த வரியா மாறி அங்க போய் அந்த ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நிக்கிறான். அந்த வரி வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து புரியுது. ஆடியன்ஸ் வந்து எழுத்தாளன் என்ன நினைச்சானோ அதை வந்து அவனுக்குள்ள வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான். வாழ்நாள் ஃபுல்லா எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருது அப்பப்பெல்லாம் வந்து யார்கிட்டயோ அதை பத்தி பேசுறான். இல்ல அவன் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து அந்த நாடகம் வந்து தாக்கமா இருந்து அவனை வந்து காப்பாத்துது. காந்தி மாதிரி சில பேர் காந்தி சொல்றாரு, எனக்கு இந்த நாடகம் பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. சரி, நிறைய பேருக்கு எல்லாமே அந்த நாடகம் வந்து தாக்கம் தான் உண்டு. ஏன்னா நிஜமான ஒருத்தவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறான் அப்படிங்கிறது வந்து யாராலையும் வந்து ஒரு நம்பாம போக முடியாது. அதனாலதான் சொல்லுவாங்க, பிளாப்பான நாடகங்கிறது எதுவுமே கிடையாது. நாடகம் தான், எல்லா நாடகமுமே நாடகம் தான். பிளாப்பான நாடகங்கிறது கிடையவே கிடையாது. அப்படிங்க பார்க்கும்போது இந்த நாடகம் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், ஒரு அற்புதமான விஷயம். இதை வந்துட்டு ஒரு 2 டைமென்ஷனல் மீடியாலாம் வந்துட்டு அதை வந்து ஓவர்டேக் பண்ணிடும், அப்படியே போற பத்தி அதை வந்து மறைச்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நாமளே ஏமாத்திக்கிறது தான். அதுதான் அதனுடைய பியூட்டி, நாடகத்தினுடைய பியூட்டி அதுதான், ஸ்கிரிப்டினுடைய பியூட்டி அதுதான். அதனாலதான் ஸ்கிரிப்ட் எழுதுறவங்களை பார்த்தாலும் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. நாவல் ஒரு 15 பக்கம் நாடகம் வந்து 300 பக்கம் நாவலா கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா 300 பக்கம் நாவலை வந்து நாடகமா மாத்துறதுல உள்ள சேலஞ்ச் வந்து ரொம்ப அதிகம்.
அதனால நிறைய பேர் பண்றது கிடையாது. இப்போ பொன்னியின் செல்வன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது மேஜிக் லேண்டன் பண்ணுச்சு. அவங்க வந்து சிம்பிளா பண்ண முடியலையா அவங்களால? பண்ணுனாங்க, சிம்பிளா பண்ண முடியலையே, எல்லாருக்குமான ஒரு நாடகமா பண்ண முடியலையே. அது நிறைய வந்து நிறைய உழைப்பையும் நிறைய வேலையும் நிறைய காசையும் நிறைய நேரத்தையும் நிறைய இதையும் அது நிறைய பொறுமையும் வந்து நான் ஆடியன்ஸ்ட எதிர்பார்த்த உடனே ஆடியன்ஸ் வந்து ஏஞ்சி ஓடிடுறான். புரியுதா? அது ஆடியன்ஸ் ஏஞ்சி ஓடிடுறான். அவங்க வந்து 2வது வாட்டி அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடுச்சு. அவங்களால ஒரே ஒரு வாட்டி தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, அதுக்கு மேல திரும்பவும் பண்ண முடியல. ஒரு நாடகம்ங்கிறது 2வது வாட்டி எங்கேயாவது அது வந்து போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துருச்சுன்னா, ஒரு நாடகம் 2வது வாட்டி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துருச்சுன்னா அந்த நாடகம் பெஸ்ட் நாடகம். 2வது வாட்டி போட்டாலும் நிறைய வாட்டி போடலாம். 2வது வாட்டி ஒரு நாடகம் வந்து 2வது வாட்டி போட்டாங்கன்னாக்கா அது உண்மையிலேயே அதுக்கான உயிர்ப்பு இருக்குங்கிறது அர்த்தம். அந்த ஸ்கிரிப்ட் அது அந்த பெர்ஃபார்மர் அந்த இயக்குனர் வந்து அதை வந்து அழகான முறையில் வந்து அதை கிரகிச்சு, அதே மாதிரி அந்த ஆக்டர்ஸ் வந்து அதுக்கான ஆக்டர்ஸா பிறந்து வந்திருக்கிறாங்க. அதை பார்க்க வந்த ஆடியன்ஸும் அதுக்கான ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாடகங்கிறது கம்ப்ளீட்டா வேற. அது நம்ம வந்து சும்மா சொல்லிட்டு போறது கிடையாது. எல்லாரும் பண்றது எல்லாரும் பார்க்கறது அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு என்ட்ரி இருக்கு, ஒரு எக்ஸிட் இருக்கு சொன்னல, அதே தான். அது ஸ்கிரிப்ட் அவ்வளோ வலுவானது. அந்த என்ட்ரி எக்ஸிட் ஸ்பேஸே மாறலாம், விதம் மாறலாம், என்ட்ரியோட வேகம் மாறலாம், இன்னும் டைம் எடுக்கலாம். இந்த இது மாதிரிதான் நடிகனுக்காக வந்து காத்துருங்க அப்படின்றது, நடிகன் கண் திறக்கட்டும்ன்ற மாதிரி இது எல்லாமே வெவ்வேறு இதுதான், டைமென்ஷன் தானே. ஆமா, நடிகன் கண் திறக்கட்டும் அப்படின்னா நடிகன் கண் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்க வேண்டியது பார்வையாளன் தான். நடிகன் கண் தந்தாலும் நடிகன் செத்து போயிருந்தாலும் நடிகன் பிறந்து தவழ்ந்து வந்தாலும் அவன் தூக்குமழி தூங்கினாலும் இல்லை ஊந்து சிரிச்சாலும் பார்க்குறவன் ஆடியன்ஸ். இவன் என்னவா வேணாலும் இருக்கலாம், நடிகன் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம், பார்க்குறவன் ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் வந்து கண் திறக்கட்டும் முடியாம சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. அதுதான் ஒரு நல்ல ஸ்கிரிப்டுக்கு நல்ல ஒரு அதான். இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது வந்து இதோட ஜேர்னி இருக்குல்ல. இப்போ ஸ்கிரிப்ட் வந்து வந்துருச்சு, அது பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா ரிட்டன் டெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டெக்ஸ்டா மாறிடுச்சு அப்படின்னா அது முடியுதா அப்படின்னா, இவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கை ஃபுல்லா போயிட்டு இருக்கான்ல, அவன் வேற ஒன்னா வந்து அவன் விவரிக்கிற விதங்கள்லயோ இருக்கட்டும், அவனுடைய உடல் அசைவு வழியாவோ அது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அதை பொருத்தி பார்ப்போம். இப்ப குழந்தைங்களே வந்து நான் ஒரு நாடகம் முடிச்ச ஒரு அது வெளியில வந்த பிறகு அதுல இருந்து அந்த பாட்டை முணுமுணுத்திட்டே போறாங்கல்ல. இப்போ ஒரு நம்ம தெருவுல கிராஸ் பண்றோம், அந்த அதே தினமும் போயிட்டு வர வழிதான். ஆனா அந்த சோலைநகர் ஸ்கூல்ல வந்து அந்த மீன் வாங்கலையா மீன் நாடகம் போட்ட முடிச்சா அடுத்த வாரம் நான் கிராஸ் பண்றேன், அவனுங்க பசங்களை எனக்கு யாருமே ஞாபகத்துல இல்லை. முன்னாடி வந்து அக்கிரா போய் விட போகும்போது வரும்போது சில பசங்களோட முகம் ஞாபகத்துல இருக்கும். ஆனா எல்லாரும் வந்து மீன் வாங்கலையா மீன், அண்ணா மீன் வாங்கலையா மீன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அடையாளம் வச்சிருக்கிறது இருக்குல்ல, அடையாளமா அது பாக்கல. இது வந்து குழந்தைங்களுக்காக சொல்றோம். பார்த்த உடனே அவன் சத்தம் போடுறதுக்கு அவனுக்கு அந்த அவ்வளவு சுதந்திர மனோபாவம் இருக்கு, கத்தலான்னு அவனுக்கு தோணுது. இப்ப பெரியவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான நேரத்துக்காகவும் கனத்துக்காகவும் வெயிட் பண்ணுவாங்க, அதை வேற ஒன்னா மாத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். அவனால உடனே கத்தி பாடிட முடியாது, இல்லைன்னா வந்து அப்படி இப்படி அசைஞ்சு வந்தாங்கன்னு அப்படியே அசைஞ்சிட முடியாது. அதுல சொல்லப்பட்ட அந்த கருத்தியல் ரீதியான விஷயங்களை வந்து அவன் வாழ்க்கையில எங்கேயாவது அப்ளை பண்ணணும்னா அவன் வேற ஒன்னா மாத்தி பண்ணுவான்ல. அது ஒண்ணு வந்து அது வரைக்கும் போயிட்டே இருக்குது. அது ஸ்கிரிப்ட் எழுதுனவனுக்கு ஒரு மேட்னஸ் இருக்கு, ஸ்கிரிப்டை படிச்சு அதை வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு மேட்னஸ் இருக்கு. அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார தன்னுடைய பகுதி இருக்கணும் அப்படிங்கிறது, அந்த ஸ்கிரிப்டை வந்து இவன் நம்பிட்டான்னு வச்சுக்க. ஒரு ஆக்டிவ் கையில ஒரு ஸ்கிரிப்ட் போகுது, இல்லை ஸ்கிரிப்டை பத்தி பேசுறோம், ஸ்கிரிப்டினுடைய வந்து ஒரு ஸ்கெலிட்டன் வந்து அவனுக்குள்ள இருக்க பகிர்ந்துக்கிறோம், அவன் வந்து அதுக்குள்ள இருக்க இறங்கிட்டான்னு வச்சுக்க, அது அவனுக்குள்ள ஒரு மேட்னஸ் வந்துடும். இப்ப பார்த்து கடைசியா இருக்கும்பொழுது அந்த ஒட்டுமொத்தமா நாடகத்தை அந்த 3/4 மணி நேரமோ 1.25 மணி நேரமோ பார்த்துட்டு வெளியே போறான்ல அந்த பார்வையாளன்,
அவனுக்குள்ள ஒரு மேட்னஸ் இருக்கு. இது மேட்னஸ் தான் எல்லாத்தையும் வந்து கொண்டு போறது. நீ வந்து அந்த பையன் வந்து மீன் வாங்கலையோ அப்படின்னு அவன் கூப்பிடுறதுக்கான காரணம் வந்து அவன் ஒரு லாங்குவேஜ் ஒரு யதார்த்தமா நீ வந்து சார் எப்படி சார் இருக்குங்கிற மாதிரி தான் அவன் மீன் வாங்கலையோங்கிறான். நீ வந்து அந்த ஒரு டோனுக்குள்ள இருக்க உன்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிட்ட. அவனுடைய வந்து அந்த பிளேன்ல நம்மளை வந்து சாதாரணமா சொல்றவங்களால புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் அவங்க நீ நாடகம் போட்டதுனால உன்னை வந்து மீன் வாங்கலங்கிறாங்க. அவன் ஒழுங்காக கலந்துட்டான் அதுக்குள்ளார. அவன் லைஃபுக்குள்ள இருக்க அது ஒரு ஒரு பகுதி ஆகி போய் அவன் வந்து சாதாரணமா சொல்றான். அவன் அப்படி உன் வயசுன்னா அந்த பையனோட இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து லிமிடேஷன் கிடையாது. இந்த சமூகத்தோடைய இதுக்குள்ளலாம் அவன் வந்து மறையல, அதெல்லாம் சத்தம் போட்டு கட்டிடுறான். ஆனா பெரிய பார்வையாளர்கள் சொல்ல பார்த்தா அது வயசுல முதிர்ந்த அல்லது வந்து அனுபவங்கள்ல முதிர்ந்த அந்த கருத்தியல் தாக்கங்களை உண்மையாலுமே உணர்ந்து கொள்ள முடிஞ்ச, அப்படி வந்து அவங்க வேற ஒண்ணா வந்து உருவகிக்க முடிஞ்ச ஆட்கள் வந்து இந்த சமூக கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஆடியன்ஸாவே தான் இருக்கிறாங்க. வந்த உடனே அவன் என்ன பண்றான்னா ரோட்ல கத்தி இந்த நாடகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அவன் கத்தணும்னு தான் உண்மையிலே அவனுக்கு தோணி இருக்கும். அததான் வந்து நடிகர்ல வந்து கட்டி பிடிச்சி அவன் சொல்றதும் வாழ்த்து சொல்றதும் இயக்குநர்கள் கிட்ட வந்து பேசுறதும் ஒரு ஆள்கிட்டயே வந்து பேசுறதும் அதுதான் அது. ஆனா இந்த மனோபாவம் வந்து குழந்தையோட மனோபாவம் இல்லாதனால நம்ம அப்படியான பார்வையாளர் இல்லை. இது சைலண்டா நடக்கிறதுன்றது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயமா இருக்கு. இதை பர்பஸா பண்ண முடியாது. இது பர்பஸா வந்து பண்றது அப்படின்னாக்கா பர்பஸா வந்து சிலர் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னாக்கா வந்து நாடகம் மேலேயோ இல்ல கலையின் மேலே ஒட்டுமொத்த கலையினே வச்சுக்கலாம். எந்த ஆர்வத்தோட உள்ள வர்றவங்க வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமா வந்துகிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துல அவங்களுக்கு மேல வந்து அந்த ஒரு ஒரு குடம் ஒண்ணு வரும் தெரியுமா? இந்த குடம் ஒண்ணு கிடைக்கும். ஏதாவது ஒரு பெரிய வேலை கிடைச்சிடும், இல்லைன்னா வந்து ஒரு பெரிய இடம் கிடைச்சிடும், இல்ல ஒரு பெரிய மரியாதை கிடைச்சிடும், ஒரு பெரிய அவார்டு கிடைச்சிடும், ஏதோ ஒண்ணு கிடைச்சிடும். தலைக்கு மேல அந்த குடம் வந்து நின்றுச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த நிமிர்ந்து உட்காந்து இறுகி போய் விடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து என்னன்னாக்கா எந்த ஒரு ப்ரொடக்ஷனோ எந்த ஒரு இதுவும் வந்து முன்ன இருந்து அந்த யதார்த்தத்தோட வராம நிராகரிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து போய் அவங்க ஆளே காணா போயிடுறாங்க. சில பேர் வந்து என்னன்னாக்கா என்னதான் வந்தாலும் என்னதான் மாற்றங்கள் வந்தாலும் எப்பொழுதுமே வந்து தன்னுடைய இயல்பை மீறாம அந்த குழந்தைத்தன்மையோடய இருந்து எல்லாத்துக்கு மேல ஆர்வமா இருக்கு. ஆர்வம் ரொம்ப முக்கியமானது. ஆர்வம் தான் ஈர்ப்பை கொடுக்கும். அந்த ஆர்வம் வந்து சஸ்டெயின் பண்ணுவாங்க. அதுக்காக பிராக்டிஸ் பண்ணுவாங்க. தன்னைத்தானே வந்து கேள்வி கேட்டுக்குவாங்க. என்ன சரியா இருக்கிறேன்னா, சரியா பேசுறேன்னா, நான் இப்படி பேசினேன் அவங்களோட ரிப்ளை எப்படி இருக்கு, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, நான் எதிர்பார்க்கறது இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன்னா அப்படின்ட்டு அவங்க வந்து தன்னைத்தானே வந்து மாத்திக்கிட்டு எப்பொழுதும் அந்த சைல்டிஷ்னே கொண்டு போயிடுவாங்க. இப்ப ரவீந்திரன் பார், ஒரு ரிட்டையர்டான ஒரு குழந்தை. அவர் அவ்வளோ அறிவுஜீவி, அவ்வளோ அற்புதமா வந்து அவர்கிட்ட வந்து எந்த டாபிக் பேசினாலும் நமக்கு அதுக்கான விடை கிடைக்கும் இல்லையா? வாஸ்தவம் தான். இப்ப ஈப்பா கூட அப்படித்தான். மற்ற பெரிய ஆள்னு சொல்ற ஆட்கள்லாம் வந்து நீ வந்து நம்ம வந்து பயந்துகிட்டு எட்ட நிற்போம். ஒரு வாட்டி போன் பண்ணி பேசிட்டா ஆட என்ன இது ரொம்ப சாதாரணமா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள கிட்ட வந்துருவாங்க. அதனாலதான் அவங்க பெரிய ஆளுங்களா இருக்காங்க. சைல்டிஷ்னஸ். அது அந்த சின்ன பையன் மீன் வாங்கலே சொன்னானே, அவரும் ஒண்ணு. மீன் வாங்கலையான்னு கூப்பிட்டான் பாரு, அவங்களும் ஒண்ணு. ஸோ இதை வந்து ஒரு ப்ராக்டிஸ்குள்ளா இருக்கிறவங்க வந்து எப்பொழுதுமே வந்து அந்த கலை அவங்ககிட்ட இருக்கும். அவங்க சக்சஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களால அடுத்தது போக முடியுது. அவங்க நிறைய கடை ஓபன் பண்ணிருக்கிறாங்க. அந்த கடை ஈமிக்கிறதுக்கான காரணம் என்ன புரியுது? அது ஒரு கடை திறந்துடுறோம், ஆர்வமா பல லைட்டு போட்டு திறந்துடுறோம், உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் உலக தரமான பொருள்லாம் கொண்டாந்து வச்சிருக்கிறோம். ஏன் வந்து பண்டம் வந்து யாருக்கும் கை மாற மாட்டேங்குது? நீ மூஞ்ச வச்சிருக்கிற உட்காந்துட்டு இருக்கிற துணி இருக்குல்ல, அதை மாத்தணும். இது நமக்குள்ள பேசுறதுனால பேசிக்கிறேன். அதுதான் அந்த சைல்டிஷ்னஸ். அந்த நான் வந்து ஒரு மாதிரி இப்ப எனக்கு இப்ப ஏற்கனவே ஓடிட்டு இருந்தது பிடிபடுறதுக்கான காரணமும் இது வந்து எப்படி வந்து ஒரு தொழில் நேர்த்தி அப்படின்னு சொல்றது எல்லாமே இதுக்குள்ளதான் அடங்குறதுதான் எனக்கு படுது. ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நடக்கணும்னு ஒருத்தவங்க எப்படி தயாராகணும், அது வந்து எழுதுறவனா இருக்கட்டும், நடிக்கிறவனா இருக்கட்டும், வந்து லைக் பண்றவனா இருக்கட்டும், இவ்வளவு அளவுக்கு இருக்கு. அன்னைக்கு நடக்கிற பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அன்னைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படியே முடியல அப்படின்றது. அப்ப அதுக்கு ஒவ்வொரு ஆளும் மன ரீதியா இப்ப நம்ம வாசிப்புன்னு சொல்லிடுறோம், வாசிங்க
அதனால நடக்கும் அப்படின்றதுதான் ஜென்ரலா இருக்கு. ஆனா என்னென்னலாம் நடக்கும்ன்றது அது ஒவ்வொரு ஆட்களும் வெவ்வேறு விதமான ஒரு பரிமாணம் தானே. அது சினிமா பாருங்கன்னு சொல்றது, சினிமா சினிமா பாக்குறதுன்றது உடனே நம்ம சினிமா பண்ண போறது கிடையாது. சினிமாவும் என்ன மாதிரியான ஒரு எல்லா மீடியாவும் நல்ல மீடியா தான், எதுவும் தவறான மீடியா ஒன்றும் கிடையாது. பட் ஆனா இந்த மீடியா எல்லாமே ஒரு நடிகன் வாழ்நாள் ஃபுல்லாவே நடிகனா தான் இருப்பான். அவன் நடிகன்னா பர்பஸ்ஃபுல் நடிகன்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நடிப்புங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு ஒரு நரேஷனை ஒரு பர்பஸ்ஃபுல்லா நம்மளை தயார் இல்ல, அதுல ஒரு கண்ணியத்தோட போய் அப்ரோச் பண்றது தானே அது இல்ல. அது அப்போ வாழ்நாள் ஃபுல்லாவே அவனுக்கு அந்த ஒரு கலை உள்ள இருந்துகிட்டே இருக்கும். எல்லா இடத்துலயும் அவன் நல்ல விதமான ஒரு இதை பகிர்ந்துக்குவான். அவனுக்கு எந்த ஃபெயிலியரே வராது. அவனுக்கு ஃபெயிலியரே வராது, ஃபெயிலியர் கிடையாது அவனுக்கு. தொடர்ந்து அவன் ஜெயிச்சுட்டே இருப்பான். ஜெயிக்கிறது என்ன, கடைசி வரையும் ஆள் வந்துகிட்டே இருக்கும். அதுதானே வேணும். கை மாத்தலாமா பிரசாந்த்? நீங்க கொஞ்சம் பாருங்க பிரசாந்த். பிரசாந்த் போன வாரத்துல இப்ப இது ஜெனரல் இதுக்குள்ள நாங்க வரல. அப்புறமா தான் இந்த ஐடியா வந்துச்சு, எல்லாருமே இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப நாங்க அப்படியே சும்மா நட்பு வட்டாரங்களுக்குள்ளே என்ன பண்ணிட்டோம், பேசிக்கலாம், ஒரு விஷயத்த பத்தி படிக்கிற புக்கை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. புக்கை பத்தி பேசலாம், வேற ஏதாவது ஒரு தியரிட்டிக்கலா ஏதாவது ஒண்ணு பேசலாம். நாடகம் சம்பந்தமான ஒரு உரையாடல் நடந்துகிட்டே இருக்கணும்ன்றதுக்காக அந்த குரூப்பை கிரியேட் பண்ணோம். அது பிரசாந்த் தான் காரணம். வேற ஏதாவது நம்ம தொடர்ச்சியா பேசலாமே போலாமே அப்படின்னு. அப்புறம் அங்க அவ்வளவு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது, இதை எப்படி செய்ய போறோம் அப்படின்றதுக்காக நம்ம பேசலாம் அப்படின்னு பேசி பார்த்தோம். அதுல பிரசாந்த் ஒரு வாரம் அங்க ஒரு ஒர்க் ஷாப் நடந்து, ஒர்க் ஷாப் கம் ப்ரொடக்ஷன் ஷேக்ஸ்பியருடைய கிங் லியர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாரு. ஆக்சுவலா அந்த ஆக்டர் அந்த ஸ்கிரிப்ட் எப்படி எடுத்தோம் போனோம் அப்படின்னா அது நல்லா இருந்துச்சு. அது அதனால அன்னைக்கு இனிமேல் வர காலங்கள் நம்ம இந்த மாதிரி இது பண்ணலாம். வேற பிள்ளைன்னு கூட ஒரு நாள் ஆர்வமா கேட்டாரு, என்ன பேச போறீங்க இன்னைக்கு அப்படின்னா. நான் வேற ஏதோ அன்னைக்கு பேச போற விஷயம் சொன்னேன். நாங்களாம் வரலாமான்னு கேட்டாரு. இல்ல சார், அது ஒரு மாதிரி என்னன்னா ஒரு பயம் தான், வந்தா ஹெட்மாஸ்டர் வந்துட்டாங்க எல்லாருக்கும் பயந்துட போறாங்கன்றதுதான். டீச்சருங்க எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா நல்லதுதான் யோசிச்சோம். இதே விஷயத்தான் அன்னைக்கு நீங்க முடிச்சு போனதுக்கு அப்புறம் பிரதீப் அண்ணாவும் இதே விஷயத்த மென்ஷன் பண்ணாரு. அவரு இப்ப மௌனவர் சார் அந்த இடத்துல இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர வாயிலே ஒரு இது கொடுத்தாரு. ஆனா நம்ம ஒரு மாதிரி அவரும் கேளுங்க அப்படின்னு ஒரு தடவையாவது கேளுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு பிரதீப் தான் அதுக்கு இன்சார்ஜ். பேச விடாம, குறுக்கால பேச விடாம அப்படி அவர் கேட்கணும்ன்றதுதான் முக்கியம். ஒரு தடவையாவது கேட்கணும்ன்றது நல்லது. ஒரு ஆச்சரியமா போகுது, என்ன இது இந்த பையன் அன்னைக்கு வாயை திறக்கலாம் மாட்டு கம்முன்னு உட்காந்து நான் நினைச்சு பார்க்கல, நீங்க எழுதிய டைப் பண்ணி அப்படியே போட்டீங்க. இதுல அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்ல எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது, அதுதான் அந்த சூழல் என்னங்கிறது தெரியாது நமக்கு. சரி, அதனால பார்த்துக்கிட்டு சரி ஒரு ரெக்கார்டரை கொடுத்துடலாம். ரெக்கார்டை மாற்றுமா? நீங்க மாத்திக்கிறீங்களா கொஞ்ச நேரம்? நீங்க நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணுவேன்.